ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது லாங்குவேஜ் டேக். ஓகேவா? ஸோ நம்ம அன்க்ளோஸ்டு டேக்னு ஒரு சில டேக் சொன்னேன். ஸோ க்ளோஸ்டு டேக் அப்படின்னா ஸ்டார்ட்டு எண்டு இருக்கணும். இப்போ HTML எடுத்துட்டிங்கன்னா HTML ஓப்பன் பண்ணி HTML டேக் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ பாடி டேக்னா பாடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஹெட்டு டேக்கும் அப்படி தான், ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணாத டேக் எல்லாமே அன்க்ளோஸ்டு டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு டைப் தான் இந்த லாங்குவேஜ் டைப் டேக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் டேக் கொடுக்க தேவையில்ல. ஸோ HTMLனு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லாங்குவேஜுக்கு லேங் ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவே ஃப்ரெஞ்சில் இப்போ சைனாலாம் போனீங்க அப்படின்னாக்கா அங்கே சைனீஸ் மேண்டரின் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜப்பான் போனீங்கன்னா ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொரியாவில் கொரியன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வெப்சைட்டே அந்த லாங்குவேஜ் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை யூஸ் பண்ணும்போது இந்த டேக்குள்ளே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்லன்னு வெப்சைட்டு மேக்ஸிமம் கம்மி. ஓகேவா? நம்ம ஜென்ரலாக இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் மற்ற கண்ட்ரிலாம் வந்து இப்போ நீங்கள் ரஷ்யா போனீங்கன்னா ரஷ்யனில் தான் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ரஷ்யன் லாங்குவேஜ் தான், அவங்களோட ஓன் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி கொரியா, ஜப்பான், அதுக்கப்புறம் சைனாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த இடத்துல இங்கிலீஷ் இஎன்னுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் ஃப்ரான்ஸ்னால் எஃப்ஆர், ஜாப்பனீஸ் தான் ஜேபி ஆர் ஜேஎன். ஸோ அந்த மாதிரி ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ அந்த கீவேர்டை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம டைப் பண்ண எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொடுத்துருக்கோமா? ஸோ இது கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ HTML லாங்குவேஜ் ஈக்குவல் டு EN. ஸோ அப்போ நம்ம இந்த வெப்சைட்டோட கண்டென்ட் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றோம், டிக்ளேர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதில் HTMLலாம் என்ன? ஸோ நம்ம இது HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் HTMLங்கிறது அங்கே டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்த லேங்குங்கிறது லாங்குவேஜுக்கான ஆட்ரிபியூட். இங்கே நம்ம டேக் எல்லாத்தையுமே ஆட்ரிபியூட், டேக்குள்ளே கொடுக்குற வேல்யூஸை நம்ம ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது HTML அப்படிங்கிற டேக்குள்ளே லாங்குவேஜுங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் என்ன லாங்குவேஜ்? ஸோ லாங்குவேஜை நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூங்கிறதுனால டபுள் கோட்ஸ்குள்ளே அதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா வெப்சைட்லேயுமே இந்த டேக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு மஸ்ட் டேக்னு தான் சொல்லணும். நீங்கள் கொடுக்காம விட்டாலும் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்னு எடுத்துக்கும். நீங்கள் இந்த டேக்கை டைப் பண்ணாமல் விட்டாலும் அந்த பேஜ் இங்கிலீஷில் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? நீ இங்கிலீஷுங்கிறத கொடுக்காமலாம் டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் எல்லா வெப்சைட்டுக்குமே. நீங்கள் அதர் லாங்குவேஜ் ஹிந்தியோ இல்லை கொரியனோ ஜாப்பனீஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகேவா? மென்ஷன் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்காக இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த டேக், இந்த ஆட்ரிபியூட் எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம ரீட் பண்ணும்போது எந்த லாங்குவேஜை ரீட் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டங்கிலீஷில் டைப் பண்ணோமா, நம்ம தமிழ் என்ன பண்ணுவோம், இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷில் தமிழை டைப் பண்ணுவோம். அதோட ஃபாண்ட்டு வந்து இங்கிலீஷில் இருக்கும், ஆனால் உள்ளே டைப் பண்ணது தமிழில் இருக்குமா? ஸோ மெசேஜ்லாம் அப்படி தானே பண்ணுறோம் நம்ம. ஸோ அப்போ நம்ம எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு முதல்ல அது படிக்கும்போதே தெரியுமா? இப்போ நம்ம தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணியிருந்தோன்னா படிக்கும்போது தெரிஞ்சிடும். இதுவே ஒரு ஃப்ரெஞ்சில் டைப் பண்ணியிருக்காங்க, படிக்கும்போது நம்மளால் அந்த லாங்குவேஜில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருந்தால் அதோட மீனிங் நம்ம தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் அது தெரியாத வரைக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம முதல்ல அந்த ஸ்க்ரீனில் உள்ள டேட்டா இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி லாங்குவேஜை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக படிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரஷ்யன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த வேர்டிங்கே வேறு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரஷ்யாவில் உள்ள அந்த ஒரு கேரக்டருமே வேறு மாதிரி இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க டைப் பண்ணும்போது. ஓகேவா? நீங்கள் நம்ம சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, சிம்பிள்ஸில் உள்ள நிறைய சிம்பிள்ஸ் அவங்க லாங்குவேஜில் இந்த டெக்ஸ்டில் இருக்கும்.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது அந்த லாங்குவேஜை பர்டிகுலராக நம்ம ரீட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி சர்ச் இன்ஜின், ஸோ எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அந்த சர்ச் இன்ஜின்ஸ் என்ன லாங்குவேஜில் டைப் பண்ணியிருக்கீன்றதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் உங்கள் வெப்சைட்டு டாப்பில் வரும். ஸோ டாப் 10ல் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் பேஜ்லேயே வரும். ஸோ டாப் 10ல் இல்லை, 20, 100, 200 போகுதுன்னா பேஜஸ் நீங்கள் கிளிக் பண்ண பேஜ் நம்பர் 2, 3ன்னு கிளிக் பண்ணினா தான் உங்களோட வெப்சைட் எந்த ஆர்டரில் எந்த நம்பரில் இருக்கோ அந்த பேஜில் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ் பண்ணணும், சர்ச் இன்ஜின் உங்களோட வெப்சைட்டை கண்டுபிடிக்கணுனாலும் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த பார்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வெப்சைட் அப்படின்னா 10க்குள்ளே இருக்கணும். ஸோ டாப் 10ல் இருந்தால் தான் நீங்கள் கூகுளில் போய் உங்களோட வெப்சைட்டை டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆர்டராக தானே கிளிக் பண்ணுவோம். ஸோ எது ஃபஸ்ட்டு இருக்கோ ஸோ அதெல்லாம் டீட்டெயில் இருக்கும், கண்டென்ட் இருக்குன்னு அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ அப்போது அதுக்கு இந்த லாங்குவேஜ் ஆட்ரிபியூட் தேவைப்படும். அதே மாதிரி ப்ரௌசர் கண்டென்ட்டை சரியாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் இங்கிலீஷ்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க ஆனால் உள்ளே கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே தமிழை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம இந்தியன் யூஸர்னால் தமிழ் தெரிஞ்சிருக்கலாம், கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதர் கண்ட்ரி யூஸருக்கு அது தெரியாது. ஸோ அப்போது வர்ற யூசர்ஸ் அந்த கண்டென்ட்டை சரியாக ரீட் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் அதை டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டான டீட்டெயிலாக டிஸ்பிளே பண்ணணுன்னா நம்ம இந்த லாங்குவேஜுங்கிற இந்த ஆட்ரிபியூட் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம இங்கிலீஷில் கொடுக்குறோன்னா விட்டுடலாம். ஸோ அதர் லாங்குவேஜில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் ரொம்பவே முக்கியம். ஓகேவா?